ஸோ எஸ் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ப்ரான் பிரியாணி பார்த்துருவோமா? ஸோ மக்களே, நான் இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி தான் நான் வந்து ப்ரான் பிரியாணி எப்போவுமே பண்ணுவேன். இந்த மாதிரி இறாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெறுமிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வந்து நம்ம அந்த கவுச்சி வாடை இல்லாததுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் உப்பு, மேஜிக் மசாலா வந்துட்டு என்கிட்ட இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன் ப்ரானோடது. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இதை வந்து நீங்கள் மெயின் வந்து இதில் தயிர் மட்டும்தான். ஸோ தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டால் கூட போதும். இந்த மாதிரி ஊற வச்சு ஒரு சைடு வச்சுட்டுங்க, ஊறிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு சாஃப்டாக வரும். நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அது ஊறுற சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பிரியாணி சட்டி வச்சு நம்ம தாளிக்க போகிறோம். ஸ்பைசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் வந்து இன்றைக்கி வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம 1/2 கிலோ பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அதனால் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே. ஸோ வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கி வந்துடும். ஸோ உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் வெங்காயம். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழமாக ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாய் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து செட்டிநாடு பிரியாணி மசாலா மக்களே, மேஜிக் மசாலாவோடது தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வேறு எதனா பிராண்ட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து தனி மிளகாய் தூள், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்து நல்லா எண்ணெய் வந்து தனியாக வந்துட்டு செப்பரேட் ஆகி வரணும். இந்த மசாலாவில் வந்து தனியாக எண்ணெய் செப்பரேட் ஆகி இந்த மாதிரி வரணும் மக்களே. நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம புதினாவும் கொத்தமல்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வேண்டாம், பிகாஸ் கசப்பு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணி நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. சைட் பை சைடு அரிசியை ஊற வச்சுடுங்க. லேட்டாகவே ஊற வைங்க, இல்லைனா அரிசி வந்து உடஞ்சிடும் சாதம். இதுதான் வந்து நான் இன்றைக்கி அளக்க போகிற பாத்திரம். பாருங்கள், அளந்து நான் 1.5 ஊற்றிருக்கேன் அந்த பாத்திரத்தில். 1/2 கிலோய்க்கு இன்றைக்கி 1.5 வந்து அந்த பாத்திரத்தை அளந்து ஊற்றிருக்கேன். எறாவோட கிளிப்பிங்ஸ் நான் போட்டதை நான் மறந்துட்டேன் மக்களே, சாரி. எறா போட்டதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி நான் இப்போது அரிசி ஆட் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ எறாவை காணுமே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் எறாவை ஆட் பண்ணிட்டேன், ஆட் பண்ணி தான் தண்ணி ஊற்றினேன். பாருங்கள், தண்ணி ஊற்றி நம்ம வந்து மூடிடலாம். மூடி போட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி தம் போட போகிறது நம்ம என்னென்னா, இரும்பு தவா தான் என்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, வெயிட்டான பாத்திரமாக இருக்கணும். ஸோ அதை வச்சு இந்த கல்லை வந்து நான் மேலே வச்சுக்கிறேன். வச்சு தம் போட்டு நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் தான் இருக்கும் சைடில். நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு நம்ம ப்ரான் பிரியாணி. பார்க்குறதுக்கே அப்படியே டெம்ட் ஆகி அப்படியே சாப்பிட்ணும் போல் இருந்தது எனக்கு, இதை நான் வீடியோ கேப்சர் பண்ணும் போதே. ஸோ நல்லாவே நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா எம்மியான ப்ரான் பிரியாணி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ நல்லா பாருங்கள், உதிரியாக சாதம் எதுவுமே உடையாத, ப்ரான்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்தது மக்களே. ஸோ நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.